ஓம் கினிசரா போற்றி, ஓம் நவகரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு கடவுளின் கண் திறந்துருச்சு. கடவுளின் கண் அப்படின்னு எப்படி சார் அப்படின்னா, ராசி கட்டத்தில் தெய்வாம்சம் பொருந்திய இடங்கள் 5ஆம் இடம் 9ஆம் இடம், 2 கோணங்கள். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ரெண்டுமே இறையர்கள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியங்கள். ஆதிபத்தியங்கள் என்ன? அந்த வீடுகள்னு அர்த்தம். சரியா? ராசி கட்டத்தில் 12 வீடு இருக்குது. அதை ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஆதிபத்தியமும். உங்கள் ராசிங்கிறது என்ன? மனம், உடல். உங்கள் தனிப்பட்ட முறையில் சார்ந்தது, கன்னிராசியை சார்ந்தது. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய தனிப்பட்ட மனம், உடல், செயல்பாடு, சிந்தனை, இதை சொல்கிறது தான் ராசி. அதுக்கடுத்து 2ஆம் இடம் குடும்பம். இதெல்லாம் நீங்கள் குடும்பத்தோடு எப்படி இணக்கமாக இருக்கிறீங்க, இது மாதிரி ஒவ்வொரு வீட்டை சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலிமை பெறுது. 5ஆம் இடத்துக்கு புதன் பார்வை வருது. புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. எப்போ சார் வராரு அப்படி பார்த்தோம்னா, வருகிற 20ஆம் தேதி வராரு. 20ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல தனித்த புதனாக இருக்கிறாரு. தனித்த புதன் இயற்கை சுபர், குருவுக்கு நிகரானவர், நல்ல விதத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் அவர் பழமை பெற்றாலுமே தனித்த புதனாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகிறாரு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் ராசிக்கு 4-7 கூடிய நட்சத்திரம். 4-7 கூடிய நட்சத்திரத்தில் ராசியாதிபதி புதனே போகிறது நல்ல அமைப்பு. அது 4ஆம் இடம் குடும்பம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இதெல்லாம் சேர்க்கும். அருமையாக இருக்கும். சரியா? அதுக்கு தான் கடவுளின் கண் திறந்துருச்சுன்னு சொல்கிறேன். அடுத்த வருட நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு 24/8/2025 வரைக்கும், ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2-9 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, பாக்கிய ஸ்தானாபதி. ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்காந்து மாலை யோகத்தில் இருக்காரு. நல்ல அமைப்பு தான். சரியா? அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல, அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரியம் இருக்கும். எந்த விஷயத்துக்கு அசர மாட்டீங்க, அசராமல் அடிப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஸ்டார்டிங் டபுள் இருக்காது. அதான் விஷயம். இப்போ நிறைய பேர் கன்னிராசியில் ஒரு வாரியத்தை ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும், தடங்கள் வரும். தடங்கள் வீட்லேயே ஆரம்பிக்கும், இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஆரம்பிக்கும். இனிமேல் அதெல்லாம் இருக்காது. சரியா? எல்லாமே சரியாயிரும். வீட்லேயே உங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிரும். வீட்டிலேருந்தே உங்கள் ரூட் கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் ஜல்லுன்னு உங்கள் வண்டியை விடுங்க. சரியா? உங்கள் வெற்றி பாதையில் உங்கள் வண்டி நல்ல வேகமாக, விவேகமாக, நிதானமாக போகும். பல அறப்பரிய வெற்றிகளை சாதிக்க போகிறீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடமும் ராசிக்கு 5ஆம் இடமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சுப கிரகங்கள். 10ஆம் இடத்துல குரு அஸ்தமனம் அடைகிறார். ஒரு வைக்கு நல்லதான். 10ல் குரு இருந்தார்னா தொழிலில் முடக்கும் அப்படிம்பாங்க. அவர் சூரியனால் அஸ்தமனமாகி 12 கூடிய சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஆனி மாதத்திலிருந்து, அதாவது நேற்றுலேருந்து 15/6/2025 சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல அருமையான அமைப்புங்க. சரியா? 12 கூடியவன் 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில வழிகள் நல்லாயிருக்கும். உங்கள் கனவு திட்டங்கள்லாம் பலிதமாகும். கனவு திட்டங்கள், ஏன்னா தூக்கத்தில் தான் நம்ம கனவு காம்போம். கனவுன்னா என்ன சார் அப்படின்னா, தன்னை மறந்து தூக்கத்தில் கனவு காம்போம். நம்ம அப்படி ஆகணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இப்படி நிறைய கனவு காம்போம். நல்ல கனவுகள், இன்ப கனவுகள். அதை நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் உங்கள் கனவுகள்லாம் நினைவாகும். அந்த கனவுகள்லாம் நினைவாகும். கடவுளுடைய கண் திறக்குது. அதனால் உங்கள் கனவுகள் நினைவாகும். கண்ணுக்கு எதிர்க்கே காரியங்கள்லாம் நடக்கும். சரியா? சூரியன் அதெல்லாம் அளப்பரிய யோகத்தை நல்லா செய்வார். 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வலுப்புறது மிகச்சிறப்பாக இருக்குது. மாதுர் ஸ்தானம், சுகஸ்தானம் வலுப்புறதுனால சுகப்படுவீர்கள். நல்லா இருப்பீங்க. தேக அறைக்கு நல்லாயிருக்கும். ஆளுமை அதிகாரம் இருக்கும். சூரியன் ஒரு ஆத்மகாரகன். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 கூடியவன், மனோகாரகன். அவர் இப்போ வளர்பிறை நல்ல யோகத்தில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து மனமும் உடலும் செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சூட்சும அளவில் இருக்கிறாரு. கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் உடல் வலிமைக்குரியவன். செவ்வாய் இப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு. செவ்வாய் பிரச்சனை பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். 18 படிமை சத்தியம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் கற்பனை சாமி வழிபாடு அடுத்த வருட நாட்களில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு சில நாட்களை சொல்கிறேன். அந்த நாட்களை முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி சொன்னோம்னா உங்களுக்கு பார்க்க மாட்டீங்க. சில முக்கியமான தகவல்களை வீடியோ கடைசியில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது காதுக்கு போகாது, உங்கள் நாலேஜுக்கு வராது, உங்கள் கவனத்துக்கு வராது. அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போதைக்கு கற்பனை சாமி வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா திருஷ்டி போயிடும். ஏன்னா ராசிக்கு திருஷ்டி இருக்குது, ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு திருஷ்டி இருக்குது, சுகசானத்துக்கு ராசிக்கு திருஷ்டி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? குடும்பத்துக்குள்ளே சில புகைச்சல்கள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், சில கசகசப்புலாம் இருக்கும். அது தெரிஞ்சு போகிறதுக்கு அந்த கற்பனை சாமியை தீர்க்கமாக கும்பிட்டிங்கன்னா அந்த கடவுளின் கண் பரிபூர்ணமாக திறக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 17/6/2025 செவ்வாய்க்கிழமை கற்பனை சாமியை சனிக்கு கும்பிடுங்க. சரியா நேர்களே? இரவு 8-9 போய் கும்பிடுங்க. அதுதான் அவருக்குரிய நாள். இல்லைனா ராகு வேலையில் கும்பிடலாம். ஆனால் ராகு வேலை பகலில் வரும். பகலில் வேலை வெட்டிக்கெல்லாம் போயிடுவான். அதனால் இரவு நேரம் போங்க. இரவு 8-9 கற்பனை சாமி கோயிலுக்கு போங்க. நிறைய பேர் கற்பனை சாமி கோயில் எங்கே இருக்குது சார் அப்படின்னு தேடுறாங்க. நீங்கள்
எனக்கு தெரிஞ்ச இடம் நான் மதுரை இருக்கிறதுனால மதுரையில் உள்ள இடம்லாம் தெரியும். மதுரையில் ஒரு 5-6 இடத்துல இருக்குது. தானப்ப முதல் தெரு, தேரடியில் கருப்பணசாமி இருக்கிறாரு, அழகர் கோயிலில் இருக்கிறாரு, அப்புறம் வந்து மடப்புறத்தில் இருக்கிறாரு, பைபாஸ் ரோட்டில் மாட்டுத்தாவணி பக்கத்தில் கோயிலில் இருக்கிறாரு, மாட்டுத்தாவணி பக்கத்தில் வெளியே வந்தோம்னா பூ மார்க்கெட் பக்கத்தில் ஒரு கோயிலில் ரோட்டுக்கு மேலே இருக்கிறாரு. அங்கிட்டு போகிறவங்க பைபாஸில் போகிறவங்களாம் அந்த கருப்பணசாமி கும்பிட்டு போவாங்க. தல்லாகுளத்தில் இருக்கிறாரு. சரியா, தல்லாகுளத்தில் அந்த தமுக மைதானத்துக்கு பின்னாடி வந்தோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, ரோட்டுக்கு மேலே இருக்குது. சரியா, நான் ஒரு 5-6 இடம் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி உங்கள் ஊர்லேயே இருப்பார். தயவுசெய்து இந்த வீடியோ கேட்குற கன்னிராசினியர்கள் உங்கள் ஊரில் எங்கே கருப்பணசாமி கோயில் இருக்கோ அதை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஊரில் பிரசித்திப்பட்ட கருப்பணசாமி கோயில் உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்கோ அதை சொல்லுங்கள். நாமத்தை சொல்லுங்கள். கருப்பணசாமி நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பு. கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா, அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 17/6/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தன்னை கும்பிடலாம். அடுத்து 21/6/2025 சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம். 24/6/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். இது ரொம்ப முக்கியங்க. கன்னிராசிக்கு ராஜயோகாதிபதி சனி பகவான் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ 28ஆம் தேதி சனிக்கிழமை கருப்பணசாமியை இரவு 8-9 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. இன்னும் வேண்டாம், அவர் கோயிலுக்கு 2 எலுமிச்சை மலத்தை கொண்டு போங்க, கருப்பு கயிறை கொண்டு போங்க, மந்திரிச்சு கருப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க, எலுமிச்சை மலத்தை மந்திரிச்சு வீட்டில் வாங்கி வைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து 5/7/2025 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். இது நல்லது தான். 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு 5-6 நாள் சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே, இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கருப்பணசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து ராசிக்கு வந்து பலன்கள். கடவுள் கண் திறக்கிறாரு. எப்படி சார் திறக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா, தொட்டது தொடங்கும், கைராசி இருக்கும், சுப செலவுகள் இருந்தாலுமே அதை அந்த சுப செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் பணம் இருக்கும், பெரியவருடைய நட்பு இருக்கும், அவரோட ஆசீர்வாதம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்ல பேர் எடுப்பீங்க. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல சகுந்த சமயம், நல்ல சமயம் நேரம் கலைஞ்சிருக்கு. சரியா, நல்ல நேரம் கலைஞ்சிருக்கு, நல்ல பேர் எடுப்பீங்க. ஏக காலத்தில், அதாவது ஒரே நேரத்தில் பல ரூபத்தில் வேலை பார்ப்பீங்க. வெளியே வேலை பார்ப்பீங்க, வீட்லேயும் வேலை பார்ப்பீங்க. சரியா, அது மாதிரி உத்தியோகத்தில் வேலை பார்ப்பீங்க, சொந்த தொழில் செய்வீங்க. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தொழிலில் விருத்தி இருக்கும், பல தொழிலை ஈஸியாக செய்வீங்க. இதுலேயும் டைட்னஸே இருக்காது, திடீர் லாபம் இருக்கும். அதே மாதிரி கணிதம் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சாஸ்திர ஆராய்ச்சி அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள், வாத பிரதிவாதங்கள் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா, ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு நீர் கிரகம் தன்னுடைய நிலராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்லது. அதுபோல் ராசிநாதன் நீர் ராசியில் இருக்கிறார் கடகத்தில். ஸோ நீர் நிலம் சுக்கிரன் புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறது வந்து அருமையாக பார்க்கப்படுகிறதுங்க. நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டத்தோறு வச்சுக்கிறவங்கள மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, வேறு பலன்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து குறிப்பாக சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய சொல்ல வேண்டாம். சரியா நேர்களே, இருப்பினும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். குரு உங்கள் ராசிக்கு 4-7 கூடியவன், சுகஸ்தானாபதி கலஸ்தரஸ்தானாபதி. அவர் அஸ்தமனமாக இருக்கிறார் வருகிற ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும். அதனால் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க, இது ரொம்ப முக்கியம். வருகிற 26ஆம் தேதி 26/6/2025 புனர்பூச நட்சத்திரம், குரு கிழமை, குரு வாரம், அதாவது வியாழக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், குரு ஓரை, இரவு 8-9 வீட்டில் ஒரு பூஜை. எப்படி சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற பூஜையை கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு உண்மையிலே 100க்கு 100 நல்ல பலன் நடக்கும். பிரச்சனை தீரும். நீங்கள் என்ன விஷயத்தில் கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் தீரும். குரு வீக்காக இருக்கிறாரு. அதனால் என்ன பிரச்சனை சார் அப்படின்னா, கையில் காசு பண தட்டுப்பாடு இருக்கும், பிள்ளை விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, குருனாலே மகிழ்ச்சி தான். சுக்கிரனா உணர்ச்சி. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் முக்கியமாக இருக்குது. இப்போ சூரியன் யார் சார் அப்படின்னா, சூரியன் வந்து ஆத்ம காரகன். 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் ஆத்ம திருத்தமாக இருப்பீங்க. இப்போ வந்து கன்னிராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் ஆத்ம திருப்தியை உள்ளன்போடு வேலை வைப்பீங்க. அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 கூடியவன். அவர் வந்து மனோகாரகன். மனசு நல்லாயிருக்கும். மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. செவ்வாய் வலிமைக்கு உடையவன், உடல் வலிமை. 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் அயனஸ் வேணும், கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பீங்க. டக்குன்னு டயர்னஸ் ஆயிடுவீங்க. ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் உடனே டயர்னஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு தான் அந்த கருப்பணசாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன். அடுத்து வந்து புதன் உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பேச்சு நல்லாயிருக்கும். புதனாலே பேச்சு தான் அருமையான அமைப்பு. பேசி பொழிக்கிறவங்க நல்லாயிருக்கும், நல்ல லாபம் வரும். பேசி பொழிக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பேசி திருவர்கள், எங்கள் போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, திரைப்படத்தோட பேசுகிறவங்க, இப்படி நிறைய பேர் பேச்சு மூலிமா அறிமுகமாகிறவங்க, அரசியல் பேச்சாளர்கள், இப்படி நிறைய இருக்கும். இப்போ அரசியல் பேச்சாளர்னாலே முதலமைச்சரே இப்போ நிறைய இடத்துல போய் பேசுகிறாரு. அவர் பேசும்போது இந்த நாளகட்டம் அவருக்கு நல்லாயிருக்கும். புதன் நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவர் பேச்சு வந்து மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் ரீச் ஆகும். எல்லா நேரத்திலும் ரீச் ஆகாது. சில நேரத்தில் தான் முக்கியமான தலைவரெல்லாம் சுற்றுப்பயணம் வருவாங்க, மக்களை பார்ப்பாங்க, பேசுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க, ஏதோ நல உதவி திட்டங்கள்லாம் வழங்குவாங்க. முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி. ஸோ அந்நேரம் அவங்க பேச்சுகிற பேச்செல்லாம் அப்படியே நிற்கும், மக்கள் மத்தியில் அப்படியே நிற்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஓட்டுகளாக மாறுது. அவங்க வாக்கு தான் அவங்களுக்கு ஓட்டாக மாறுது. சரியா நேர்களே? ஸோ பேச்சுக்கு வந்து அவ்வளோ தூரம் வலிமை இருக்குது. பேசியே நாட்டை ஆண்ட கட்சிகள்லாம் நிறையா இருக்குது. சரியா? அதனால் பேச்சு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களுக்கு வந்து சொன்னா தான் தெரியும்.
சரியா நேர்களே? ரைட்டு. ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கனால பேசி பொழிக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பேச்சுக்கூறு கிரகம். குரு மகிழ்ச்சிக்குரியவன். அந்த மகிழ்ச்சிக்குரியவன் தான் இப்போ அஸ்தமனமாய நிலையில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி முழுமையாக நிற்கணும்னா அந்த குரு பூஜை பண்ணுங்கள். 26/6/2025 இரவு 8 to 9 பண்ணுங்கள். அடுத்து சுக்கிரன் உணர்ச்சிக்குரியவன் 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல தைரிய வீரியகரமாக இருப்பீங்க. கண்ணன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலருக்கு நல்லாயிருக்கும். விருச்சிகத்தை பார்க்குறாரு. செவ்வாயோட ராசியை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். காதல் தித்திக்கும், சுவைக்கும், இனிக்கும். அடுத்து வந்து சனி பகவான் வறுமைக்குரியவர். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் வறுமை இருக்க தான் செய்யும். சரியா? ராசியை பார்க்குறாரு. தட்டுப்பாடு இருக்கும். அதுக்கு தான் கற்பனசாமி வழிபாடு. செவ்வாய் ராகு சனி இந்த காம்பினேஷனுக்காக தான் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். அந்த டேட்டை வேறு சொல்லியிருக்கிறேன். சரியா? நான் சும்மாலாம் சொல்லலை. எல்லாத்தையும் பஞ்சாங்கத்தை பார்த்து வேத ஜோதிடத்தின்படி தான் சொல்கிறேன். மற்றவங்க மாதிரிலாம் பூம்பாலாம் சொல்கிறது கிடையாது. பொது ஜோதிடத்தில் வீடியோ போடுறேன், நானும் போடுறேன். நீங்கள் அந்த சாம்பிராணி போயை போட்டிங்கன்னா பெரிய பணக்காரனாக ஆயிருவீங்க. சாம்பிராணி போய்க்கெல்லாம் வீடியோ போடுறாங்கங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் எடுத்தோடனே அந்த சாம்பிராணி போயை தான் காட்டுறான். கண்ணின்னு போட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரை போடுறான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த சாம்பிராணி போய் வாங்கினீங்கன்னா வீடு நல்லா இருக்குமா? சாம்பிராணி போய்க்கும் வீட்டுக்கு என்ன இருக்குது? சத்தியமாக இல்லை. நான் அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்களை திசை திருப்புறாங்க. வேத ஜோதிடங்கிறது வேறங்க. கிரக நிலைகளை 4 நட்சத்திரம் அந்த அமைப்பை பார்த்து சொல்கிறது தான் ஜோதிட பலன்கள். சரியா? இப்போ நம்ம இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன்னா எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன்? புள்ளி விவரம் சொல்கிறேன். இல்லை, புள்ளி விவரத்தோடு சொல்லணும். சும்மா சாம்பிராணி போய் போடுங்க, அந்த கோயிலை போய் சூடாக வாங்கி பொறுத்து வைங்கலாம் கப்ஸா. சரியா? அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. சரியா? அதெல்லாம் வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் போகிறது எல்லாமே வியாபார நோக்கம்தான். கமர்ஷியலாக ஆகிப்போச்சு. அந்த அவரை போய் பாருங்கள், இவரை பாருங்கள், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. நானும் கோயிலுக்கு போங்க சொல்லுவேன். கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நொந்து நூலாகி தான் கோயிலில் போய் சாமியை கும்பிடணும் கிடையாது. இஷ்டப்பட்டு எளிமையாக கும்பிடுங்க, சாமி வருவார். ஏன்னா இப்போ கடவுள் கண் இருக்கிற நேரம் கன்னிராசிக்கு கடவுளுடைய கடக்கின் பறவை நல்லா இருக்குது. பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக கடவுளுடைய கண் திறக்கும். இந்நேரம் கும்பிடுங்க. சரியா நேர்களே? 24/8/2025 வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது. இந்த நேரம் உங்கள் குலசாமியை கும்பிடலாம், கற்பனசாமியை கும்பிடலாம், வேண்டிய தெய்வங்களை விரும்பிய தெய்வங்களை கும்பிடலாம். இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குல தெய்வம், இந்த 3 தெய்வம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே தனி மனிதனுக்கு வந்து 3 தெய்வம் இருக்கும். சரியா? அந்த கோயிலுக்கு போங்க. இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. என்றைக்கு சார் போகலாம் அப்படின்னா, குலசாமி கும்பிட்றதுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு போங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு போங்க. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போங்க. இல்லைன்னா உங்கள் நட்சத்திர வர அன்றைக்கி போங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர அன்றைக்கி போகணுங்க. இப்படி தாங்க போகணும். இப்படி போனால் தான் பலன் கிடைக்கும் அன்றைக்கி. சரியா? இந்த பிரபஞ்சத்தில் அன்றைக்கி ஒரு சக்தி நிற்கும். அந்த சக்தியை நீங்கள் போய் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சங்கடமெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே? சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய சொல்லியிருக்கேன் நான், தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ கன்னிராசிக்கு வந்து கண்டகச்சனி நடக்குது. ராசிக்கும் வந்து திருஷ்டி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அதனால் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் பலன் அடிங்க. கண்ணா பின்னான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, திசை திரும்பி போயிடாதீங்க. சரியா நேர்களே? எல்லாத்தையும் கேளுங்க, எல்லா யூடியூப்பையும் கேளுங்க. எந்த ஜோதிடர் கரெக்டாக சொல்கிறாரு, வேத ஜோதிடர் வாய்ப்பாடு கரெக்டாக சொல்கிறாரு, கிரக நிலையில் கரெக்டாக சொல்கிறாரு, அதெல்லாம் பாருங்கள். சரியா நேர்களே? லைக் பண்ணுங்கள். போது ஜோதிடத்தில் நான் ஒரு பெருமைக்காவோ அருமைக்காவோ சொல்லலை, உள்ளதை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள். சாதக பாதகெல்லாம் சரிவிதமாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சிறந்தாழ்ந்த நன்றி. பொறுப்பாதம் தொட்டு கட்டுக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல தகவல் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். சரியா நேர்களே? உங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகும். ஒரு வண்டியில் எப்படி பெட்ரோலும் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா பேசாமல் போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகும். ரைட்டு. இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும். சரியா நேர்களே? அடுத்து வந்து சுக்கிரனும் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். மாளவி யோகம் நல்ல விசேஷம்தான். சரியா? 9ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு அவர் வந்த பின்னாடி நான் வீடியோ போடுறேன் நான். சரி, அடுத்த வருகின்ற வீடியோவில் சுக்கிரனை பற்றி சொல்கிறேன். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்குது. என்ன 2-9 குடைவன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் தாப்பனாரோட கை ஓங்கியிருக்கும். தாப்பன் வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும். சொத்து பத்து விஷயங்கள் கிடைக்கும். தாப்பன் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். தாப்பன் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பார். அப்பா வழியெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அரசியல்வாதிகள் நல்ல காரியம் பண்ணுவீங்க. வெகுஜன தொடர்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் விவசாயக்காரங்க 10ஆம் இடத்துல இருக்கிறனால விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புன்சை பயிர் பண்ணுறவங்க, பயிர் தானியம், கேப்பை, கேழ்வரகு, சோளம் இப்படி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, பலன்களை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நிதானமாக இருங்க. தானத்திலே சிறந்தது நிதானம். அது மாதிரி அலுவலகத்துக்கு போகிறவங்க, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, உங்கள் பொறுப்பை நீங்களே பாருங்கள். மற்றவங்ககிட்ட வேலையை கொடுக்க வேண்டாம். ஏன்னா கண்ணா பண்ணான்னு செஞ்சு உங்கள் பேரை கெடுத்துருவானுங்க. உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் உங்கள் சின்சியாரிட்டி, உங்களுடைய ஒரு ஒபீடியன்ட், ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்து பாராட்டுவாங்க.
அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள குறை கண்டுபிடிக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நம்ம பாடம் நம்ம பார்த்துட்டு போகிறோங்க, அடுத்த விஷயத்தை தலையிடாதீங்க. தேர்ட் பார்ட்டி எப்படி இருக்கான்னு நோண்டி நொங்கெடுக்காதீங்க, அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதுபோக அது தவறாக நினைக்க வேண்டாம். அதுபோக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போவன்னு கெட்டு போவதில்லை. அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. சிறுதூரமும் பல்லு கூத்த உதவும். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை தயவு செய்து கேளுங்க. என்னடா அவன் சின்ன பையன் தானே, நம்ம தம்பி தானே சொல்கிறான், அவன் பேச்சை எப்படா கேட்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தம்பி சொல்லு சில நேரம் தாரக மந்திரமாக இருக்கும். தம்பி உடையான் படைக்கஞ்சான். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. உங்கள் தம்பி தங்கச்சிகள்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும், அவங்க விஷயத்தில் சில நல்லது நடக்கலாம். அதனால் தம்பி தங்கச்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தயவு செய்து கேளுங்க. அதுபோக புது இடங்களில் குடும்ப உறுப்பினர்களை அலட்சியப்படுத்தாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெருவில் நின்று பொண்டாட்டி திட்டுவாங்க. தெருவில் அக்கம் பக்கத்துக்காரெலாம் இருப்பாங்க, பொண்டாட்டி திட்டுறது, ஏழை ஏழை இவளை அவளை அடியே புடியே. பொண்டாட்டி அடியேன்னு கூப்பிடாதீங்க தயவு செய்து. பாசத்தில் வேணால் கூப்பிடலாம், என்னடி ஏடி அப்படின்னு கூப்பிடலாம். அது அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு, நேசத்தின் வெளிப்பாடு, ஒரு ஊழலின் வெளிப்பாடு. அதில் சொல்லலாம். சும்மா பொண்டாட்டியை அடிமை மாதிரி கூப்பிடுறது நான் ஆண் மக்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்கள் தான் இன்றைக்கி பொண்டாட்டியை அடியே இவளேங்கிறாங்க. அதனால் பொண்டாட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை கூப்பிடுங்க. இல்லைன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், அம்மான்னு கூப்பிடுங்க. எம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல அமைப்பு. ஏன்னா தாய்ப்பின் தாரம், தாய்க்கு நமக்கு தாரம் தான் தாய், சரியா? தாய்ப்பின் தாரம். அதனால் நம்ம தாரத்தை அம்மானு கூப்பிடுங்க. எம்மா அதை எடுமா, எம்மா அந்த செம்பில் தண்ணி கொடுமா, எம்மா சாப்பாடு எடுத்து வைமா, எம்மா உனக்கு என்னம்மா ஜாமான் வேணும், வீட்டுக்கு என்ன ஜாமான் வேணுமா அப்படின்னு என்னைக்கு மனைவி அம்மானு கூப்பிட்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இதுதாங்க சின்ன சின்ன பிரச்சனை. சின்ன சின்ன பேச்சில் தான் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. பேச்சு தான் முக்கியம். பேச்சு தான் நான் சொன்னேன் தெரியுமா, உங்கள் ராசிநாதன் புதன் பேச்சுக்கூடியவர்னு. பேச்சை வளப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா நேர்களே? அதுபோல் 2 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கனால பேச்சு மூலிமா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. பேச்சை மாற்றுங்க, எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனப்படும். அது மாதிரி சில பேருக்கு வீடு மாற்றுற யோகம் இருக்கும், வீடு வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு யோகம் இருக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாற்றுங்க. பெரியவர் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, அவங்க ஆலோசனைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பண வரவு சீராக இருக்கும். தொழில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக முதலீடு பண்ணும்போது பெற்றவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, மற்றவங்ககிட்டையும் கேளுக்கோங்க, பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதே மாதிரி சட்டத்திட்டங்கள், அரசு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. புது விதிகளை மதிங்க. ரோட்டில் போகும்போது வரும்போது சிக்னலை பாருங்கள், சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் செய்யணும், சரியா? செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதுக்கு தான் கற்பனைசாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன், சரியா? இந்த சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிறர் சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். மற்றவங்க எதனா சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதனால் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகம் பண்ணுறவங்க மேலிடத்தின் வார்த்தையில் கேட்கணும். குறிப்பாக மேலிடம்னா என்ன, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி, கட்சியில் இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி தலைவர், செயலாளர், இவங்க பேச்சை கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. அந்த கடவுளுடைய கடைக்கண் பார்வை கிடச்சிருச்சு, கடவுளுடைய கண் திறந்துருச்சு. இருப்பினும் சில விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா நேயர்களே? அதாவது வழிபாடு பரிகாரம் வேறு, நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவித்து கொண்டு போகிறது வேறு. எதாக இருந்தாலுமே நம்ம அன்றைக்கு தேதி கரெக்டாக இருக்கணும், சரியா? கோயிலாக இருந்தாலுமே கோயிலுக்கும் சில கடமைகள் செய்யணும். தெய்வம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தெய்வத்துக்கும் அந்த ஆகம இதுபடி சில பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நமக்கு கடவுளுடைய அணுக்கர் இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் சில செம்மையான சில காரியங்களை செஞ்சிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரைட்டு. கலைஞர்கள், படைப்பாளிகள் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு செய்யலாம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. சஞ்சலப்படாதீங்க, சபலப்படாதீங்க. தான் உண்டு தலை வேலை உண்டுன்றங்க. அதுபோக மாணவர்கள் நல்லா எந்திரிச்சு படிங்க, காலையில் எந்திரிச்சு படிங்க. படிப்புக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, சரியா? ஏன்னா 2 கூடிய 9ஆம் இடத்துல இருக்கனால படிப்பு நல்ல விதமாக இருக்கப்படும். உயிர்கல்வி மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் 4 கூடியவன் அஸ்தமனம் அதனால் அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில் படிக்கிறவங்க நல்லா படிங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. நல்லா இருக்குது. உடம்புல அஜீரண பிரச்சனை வரும், குரு கெட்டு போயிருக்கிறாரு, சரியா? 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கரு, வெளி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதில் கவனமாக இருங்க. இதனாச்சும் இன்ஃப்ளெக்ஷன் ஆகலாம், கவனமாக இருக்கணும், சரியா? ரைட் நேயர்களே, வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெருமாள் வழிபாடும் பண்ணலாம். புதன்கிழமை புதன் உரையில் பெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு 3 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். புதன்கிழமை அடுத்த வருகிற நாட்களில் புதன்கிழமை ஒரு நாள், புதன்கிழமை இரவு 8-9 பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 26/6/2025 வீட்டில் ஒரு சாமி கும்பிடுங்க. குருவுக்காக சிவனை கும்பிடுங்க. சிவன் படம்,
விநாயகர் படம் குலசாமி படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க இரவு 8 to 9. சிவன் விநாயகர் குலசாமி படம் கண்டிப்பாக இருக்கணும். குலசாமி வந்து படம் இல்லைன்னா பிடிமண் வச்சுக்கலாம், இல்லைன்னா குலசாமி கோயிலில் கொண்டு வந்து கொடுத்த பிரசாதம் விபூதி மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் அதை வச்சு கூட சாமி கும்பிடலாம். சில பேர் குலசாமி இல்லை சார் செய்யலாம் அப்படிம்பாங்க. குலசாமி இல்லாதவங்க, அந்த வழிபாடு படம் ஃபோட்டோ இல்லாதவங்களாம் இதை செய்யலாம். கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது பிடிமண் எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லைனா கோயிலில் மரம் இருக்கும், அந்த மரத்துலேருந்து இலையை பறிச்சுட்டு வந்துருங்க. இல்லைனா கோயிலில் தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்தை கொண்டு வரலாம். தீர்த்தம் ரொம்ப நாள் இருக்காது, கெட்டு போயிடும். அந்த பிடிமண் நல்லாயிருக்கும். அந்த பிடிமண்ணை வந்து மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சுக்கணும். இல்லைனா அங்கே விபூதி கொடுப்பாங்கல்ல, குலசாமி கோயிலில் விபூதியோ குங்குமோ கொடுப்பாங்க, அதை பொட்டான் பண்ணி பூஜை அறையில் வச்சுக்கணும். அதையே குலசாமி நினச்சி கும்பிடுங்க, சரியா? அது அப்படியே இருக்கும். இல்லைனா ஒன்று செய்யலாம், அந்த விபூதி கொஞ்சம் போல் கொடுப்பாங்க, அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கன்னா நிறையா இருக்கும், அந்த விபூதி அதில் மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பூசிக்கலாம். ஒரு டப்பா வாங்கிக்கணும். இருக்குது இன்றைக்கெலாம் அந்த விபூதி மரம் இருக்குது, பித்தளையில் இருக்குது, பித்தளையில் தான் வைக்கணும், சரியா? சில்வரில் வைக்கக்கூடாது, மரத்தில் வைக்கக்கூடாது. மரம் சில்வரில் இருந்துச்சுன்னா அது சனி பகவானோட ஆதிக்கமாக போயிடும். ஸோ பூஜை பொருள் எல்லாமே வந்து பித்தளை செம்பில் தான் இருக்கணும், சரியா? பித்தளை பித்தளை செம்பு, பித்தளை பாத்திரத்தில் நம்ம வந்து பூஜை பொருட்கள் வைக்கலாம். விபூதி குங்குமம் வேறு எதை வேணாலும் வைக்கலாம். ஓகே நேர்களே, லென்த் அதிகமாகுது, வீடியோ லென்த் அதிகமாகுது. நான் கொஞ்சம் நல்லா நிறைய சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஷார்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு பொறுமை இல்லை. சில பேர் பொறுமை இல்லாமல் சுருக்கமாக சொல்லுங்கள் சார், சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கிறாங்க. நானும் சுருக்கமாக தான் சொல்கிறேன், சொன்ன விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்லலை. நிறைய தகவல்களை சொல்கிறதுனால டைம் அதிகமாகிடுது. இப்போ இந்த குலசாமி பற்றி பேசுனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ குலசாமி படம் இல்லாதவங்க, குலசாமி கும்பிடுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சீங்க. வீட்டில் எந்த பூஜை பண்ணாலுமே குலசாமி இருக்கணும், குலசாமி படம் இருக்கணும். இல்லைனா குலசாமி கோயிலேருந்து கொண்டு வந்த பொருட்கள் இருக்கணும். சிவன் படம், குலசாமி படம், விநாயகர் படத்தை வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க, சந்தனம் குங்குமம் வைங்க, நெய்வேத்தியம் வைங்க. முடிஞ்சால் வீட்டில் கடலை எடுத்து வைங்க, நிலக்கடலை அவிச்சு வைக்கலாம், இல்லைனா சுண்ட கடலை வைக்கலாம். இதெல்லாம் முடியலை சார், டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடலை மிட்டாய் வாங்க. 10 ரூபா கொடுத்து 2 கடலை மிட்டாய் வாங்க. அருமையான அமைப்பு. கடலை மிட்டாயில் சுக்கரன் இருக்கிறாரு, குருவும் இருக்கிறாரு, சரியா? அருமையான அமைப்பு. கடலை மிட்டாய் வாங்கி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தியோட நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். வீட்டில் பிள்ளைகளோட சாமி கும்பிடுங்க, பிள்ளைகள் மனைவிகளை வச்சு சாமி கும்பிடுங்க, குடும்பத்தோடு சாமி கும்பிடுங்க. ஒரு ஆள் குதர்க்கமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாரு, குடும்பத்தோடு சாமி கும்பிடுங்க அப்படின்னா எனக்கு குடும்பமே இல்லைன்னா என்ன சொல்ல முடியும்? குடும்பமே இல்லைன்னா கோயிலில் போய் தான் கும்பிடணும், இல்லைன்னா தெருவில் இருக்க விநாயகர் கோயிலில் கும்பிடணும், சரியா? ஏன்னா சில பேருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கான், அவர் பாட்டு பாடியிருக்கான், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது, குடும்பம் இல்லாதவனுக்கு தெரு இருக்குல்ல, தெருவில் ஒரு விநாயகர் இருக்கார், அவரை போய் கும்பிடு. குதர்க்கமால கேள்வி கேட்கக்கூடாது. நான் வந்து கன்னி ராசிக்கோ எந்த ராசிக்குமோ இவ்வளோ தூரம் மெனக்கட்டு பஞ்சாங்கம் பார்த்து கிரக நிலையில் ஆராய்ஞ்சு 4 நட்சத்திரம் எல்லாம் சொல்லும்போது குதர்க்கமாக கேள்வி கேட்குறாரு. இதுக்குன்னே நிறைய பேர் நாட்டை அலையிறாங்க. இந்த யூடியூப்பை கட்டுக்கிட்டு இவனை ஏதாச்சும் கிளறி விடுவோம், இவனை கோவப்படுத்துவோம். என்னையெல்லாம் கோவப்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் கோவப்பட மாட்டேன். நான் எது கோவப்படுறேன்? நான் ஜோசியர், ஒரு நாளைக்கு 3 வேளை சாமி கும்பிட்றேன். என் நாவல் சரஸ்வதி ஏதோ பேசுகிறேன், சரியா? அறிவுபூர்வமாக இருக்கேன், ஆக்கப்பூர்வமாக இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறேன். எத்தனையோ பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, சரியா? எனக்குன்னு ஒரு இது இருக்குது. என்னை கோவப்படுத்தவோ, என்னை கேலி பண்ணவோ, கிண்டல் பண்ணவோ பண்ணுறவங்க பண்ணுங்க, அது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து நல்ல கேள்வியை கேளுங்க, உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க. தெருவில் இருந்தால் தெருவில் உள்ள கோயிலை கும்பிடுங்க. வீடு இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், தெருவில் சுற்றிட்டு இருக்கிறவன் தெருவில் உள்ள கோயிலை கும்பிடுங்க. குடும்பம் இருக்கிறவன் வீட்டில் வச்சு கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 26ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பூஜை சொல்லியிருக்கிறேன். மற்ற தேதியெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கற்பனை சாமி கும்பிடுறது சொல்லியிருக்கிறேன். அதுபோல் புதன்கிழமை ஒரு நாள் புதனை கும்பிடுங்க. பெருமாள் கோயிலில் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க, படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா பசுமாடு இருக்கும், அங்கே அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய பலன்கள் இருக்குது. கடவுள் ராசிக்கு அனுக்கிரம் கொடுத்தாலுமே, கடவுளுடைய அனுக்கிரம் ராசிக்கு இருந்தாலுமே நம்மளும் அந்த கடவுளை தேடி போகணும், கடவுளை கும்பிடணும். ஒன்று வீட்டில் கும்பிடணும், இல்லைனா கோயிலில் போய் கும்பிடணும், இல்லைனா செய்கிற காரியத்தில் கடவுளை பார்க்கணும், சரியா? இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புண்ணையை கண்டேனே. தெய்வத்தை முன்னாடி கூட பார்க்கலாம், குழந்தை வடிவத்தில் பார்க்கலாம், சரியா? அதனால் தெய்வத்தை தேடி அங்கங்கே அலையாதீங்க. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளோட பார்வையிலும் நம்ம எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமே இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் சித்திரை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.